Good evening to all. Today 10th standard social science history unit 3 remaining topic discussed today. Okay, let's start. First of all, effect of the war, அதாவது போரின் விளைவுகள். Right. So next, new geopolitical power alignment, உலகம் இரு அணிகளாக பிரிதல். Right. So first, world war. Second, changed the world is fundamental ways. அதாவது இந்த இரண்டாவது உலகப் போராதும் உலக அடிப்படையானதும் ஒரு முக்கியமானதுமான பல மாற்றங்களை ஏற்படுத்தியது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த இரண்டாம் உலகப் போர் உலகோடைய அடிப்படையில் பல மாற்றங்களை ஏற்படுத்திச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. தென் அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் பேஜ். ஓகே, நெக்ஸ்ட்டு the world was polarized into main block led by super powers. polarized அப்படின்னா துருவங்கள், நோட் பண்ணிக்கோங்க. 2 மெயின் பிளாக்னா இரு அணிகளாக, பை சூப்பர் பவர்ஸ் அப்படின்னா வல்லரசுகள். ஸோ உலகம் வல்லரசுகளுடைய தலைமையில் 2 துருவங்களாக பிரிந்து இரு அணிகளாக உருவாச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது என்ன அப்படின்னா, உலகம் ஸோ இந்த வல்லரசுகள் தலைமையிலான அணிகளை கொண்ட உலகம் இரு துருவங்களானது அப்படின்னு சொல்கிறாங்க. தென் அதே மாதிரி லெட் பை யுனைடெட் ஸ்டேட்ஸ் வித் ஏ ப்ரோனவுன்ஸ்டு ஆன்டி கம்யூனிஸ்ட் ஐடியாலஜி. அதாவது அதில் ஒரு அணி பார்த்தோம்னா என்னென்னா, கம்யூனிச எதிர்ப்பு கருத்துக்களை கொண்ட அமெரிக்காவால் தலைமையேற்கப்பட்டதுன்னு சொல்கிறாங்க. அண்ட் த அதர் பை சோவியத் ரஷ்யா. ஸோ மற்றொரு அணிக்கு சோவியத் யூனியன் தலைமை தாங்கியது அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி யூரோப் வாஸ் டிவைடட் இன்டு கம்யூனிஸ்ட் அண்ட் நான் கம்யூனிஸ்ட். அதாவது ஐரோப்பா இரண்டாக பிரிந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. அது ஒன்று என்னென்னா கம்யூனிஸ்ட் நாடுகள் என்னும் கம்யூனிசம் அல்லாத நாடுகள் என்னும் ஐரோப்பா இரண்டாக பிரிக்கப்பட்டதுன்னு சொல்கிறாங்க. ஓகே, அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் பேஜ். ஓகே, நெக்ஸ்ட் பேஜ் நியூக்ளியர் ப்ரோலிபரேஷன். அதாவது என்னென்னா அணு ஆயுத பரவல். த யுனைடெட் ஸ்டேட்ஸ் அண்ட் த சோவியத் யூனியன் என்டர்டு இன்டு எ ரேஸ் டு ஹேவ் மோர் நியூக்ளியர் பவர் வெப்பன்ஸ். அதாவது ரேஸ் அப்படின்னா போட்டி, தென் நியூக்ளியர் பவர் அப்படின்னா மோர் நியூக்ளியர் பவர் வெப்பன்ஸ்னால் பல அணு ஆயுதங்களை அதிகரிக்கும் போட்டியில். அதாவது என்னென்னா, இந்த யுனைடெட் ஸ்டேட்ஸ் அமெரிக்க ஐக்கிய நாடுகளும் தென் சோவியத் யூனியனும் அணு ஆயுதங்களை அதிகரிக்கும் போட்டியில் இறங்கி அணு ஆயுதங்களை பெருக்கி குவித்தனர் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் தே பில்ட் எ லார்ஜ் ஸ்டாக் ஃபில் ஆஃப் சச் வெப்பன்ஸ். அதாவது என்னென்னா பல நாடுகள் இந்த பல நாடுகள் அதாவது இந்த அணு ஆயுதங்களை நிறைய உற்பத்தி பண்ணி அதிகமாக உற்பத்தி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. தென் அதுக்கப்புறம் டிஃபென்ஸ் ஸ்பெண்டிங் ஸ்கை ராக்கெட்டட் இன் மெனி கண்ட்ரீஸ். அதாவது பல நாடுகளில் இராணுவத்திற்கான செலவுகள் ஸ்கை ராக்கெட்டட்னா உச்சத்தை எட்டின அப்படின்னு சொல்கிறாங்க. மெனி கண்ட்ரீஸ் இந்த இராணுவத்துக்காக அதிக செலவினங்கள் செய்த செலவினங்கள் உச்சத்தை அடைந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. ரைட், அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் பேஜ். ரைட், ஓகே, நெக்ஸ்ட் பேஜ். இன்டர்நேஷ்னல் ஏஜென்சிஸ், பன்னாட்டு முகமைகள். ஸோ மெனி இன்டர்நேஷ்னல் ஏஜென்சிஸ், இன் பர்டிகுலர் த யுனைடெட் நேஷன், த வேர்ல்டு பேங்க் and the International Monetary Fund and came into existence providing a forum for countries large and small. அதாவது என்னென்னா, இந்த பல பன்னாட்டு முகமைகள், மெனி இன்டர்நேஷ்னல் ஏஜென்சினா பல பன்னாட்டு முகமைகள், குறிப்பாக பர்டிகுலர்னால் குறிப்பாக யுனைடெட் நேஷன் ஐக்கிய நாடுகள் சபை, த வேர்ல்டு பேங்க் உலக வங்கி, தென் இன்டர்நேஷ்னல் மானிட்டரி ஃபண்ட் பன்னாட்டு நிதியம், ஸோ போன்ற அமைப்புகள் சிறியதும் பெரியதும் அளவிலான பல பன்னாட்டு முகமைகள் உருவானது அப்படின்னு சொல்கிறாங்க. தென் அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் பேஜ். ஸோ ரிமைனிங் காலனியல் பவர். அதாவது காலனியல் பவர்னால் காலனி ஆதிக்க சக்திகள் வேர் ஃபோர்ஸ்டு டு கிவ் இண்டிபெண்டன்ஸ் டு ஃபார்மர் காலனிஸ் இன் எ ப்ராசஸ் ஆஃப் டீகாலனைசேஷன். அதாவது டீகாலனைசேஷன் அப்படின்னா காலனி நீக்க செயல்பாட்டோடைய ப்ராசஸ் அடிப்படையில்
காலனி ஆதிக்க சக்திகள், காலனியல் பவர்னால் காலனி ஆதிக்க சக்திகள் வந்து தங்களது காலனிகள், ஃபார்மர் காலனிஸ்னால் தங்களது காலனிகளுக்கு வந்து இண்டிபெண்டன்ஸ் அப்படின்னா விடுதலை வழங்க வேண்டிய ஃபோர்ஸ்டுனா கட்டாயத்துக்கு உள்ளாயினர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதில் இந்தியா வாஸ் த ஃபஸ்ட்டு டு அச்சீவ் இண்டிபெண்டன்ஸ். ஸோ அதில் வந்து இந்தியா தான் வந்து முதலாவதாக வந்து சுதந்திரம் பெற்றது அப்படின்னு சொல்கிறாங்க. ரைட். ஸோ அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் பேஜ். ரைட், ஓகே. நெக்ஸ்ட்டு டாபிக் ஹாலோகாஸ்ட் அண்ட் இட்ஸ் ஃபாலோவுட்ஸ். அதாவது என்னென்னா அப்படின்னா ஹாலோகாஸ்ட்டு அண்ட் இட்ஸ் ஃபாலோவுட். அதாவது என்னென்னா பேரழிவும் பின் விளைவுகளும். ரைட் பண்ணிக்கோங்க, பேரழிவும் பின் விளைவுகளும். ஆஃப்டர் ஹிட்லர் came to power, the Jews were persecuted in many ways. அதாவது என்னென்னா இந்த ஹிட்லர் ஆட்சி பொறுப்பேற்ற பின்னர் வந்து இந்த யூதர்கள், ஜீவ்ஸ் அப்படின்னா யூதர்கள் வந்து மெனி வேசஸ்னால் பல வழிகளில் வந்து பெர்சிக்யூட்டட்னா கொடுமைப்படுத்தப்பட்டனர் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி தே வேர் டிப்ரைவ்டு ஆஃப் தர் சிவில் ரைட்ஸ். அதாவது என்னென்னா அவர்களுக்கான சமூக உரிமைகள் வந்து டிப்ரைவ்டுனா மறுக்கப்பட்டன அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி தேர் ப்ராப்பர்ட்டிஸ் வேர் கம்பாய்ஸ்கைடு. நோட் பண்ணிக்கோங்க, கம்பாய்ஸ்கைடு. நோட் பண்ணு, கம்பாய்ஸ்கைடு அப்படின்னா என்ன அப்படின்னா பறிமுதல். கம்பாய்ஸ்கைடு அப்படின்னா வந்து பறிமுதல். ஸோ தேர் ப்ராப்பர்ட்டிஸ் வேர் கம்பைஸ்கேட் அப்படின்னா வந்து என்னென்னா அவர்களோட ப்ராப்பர்ட்டினா சொத்து, சரிங்களா, அவர்களுடைய சொத்துக்கள் வந்து பறிமுதல் செய்யப்பட்டன அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் மெனி வேர் கம்பைன்சிகேட்டட். ரைட். ஸோ அதாவது கம்பைன்டு டு கெட்டோஸ். அதாவது கெட்டோஸ் அப்படின்னா என்னென்னா அவர்கள் வந்து அவர்கள் வந்து கெட்டோ எனப்படக்கூடிய ஒதுக்கப்பட்ட கெட்டோன்னா ஒதுக்கப்பட்ட பகுதிகளில் வந்து வாழ வற்புறுத்தப்பட்டனர் அப்படின்னு சொல்கிறாங்க, சரிங்களா. கெட்டோஸ்னால் ஒதுக்கப்பட்ட பகுதியில் வாழ வற்புறுத்தப்பட்டனர் அப்படின்னு சொல்கிறாங்க. தென் அதுக்கப்புறம் ஈவனாச்சுவலி அப்படின்னா வந்து இவற்றை தொடர்ந்து த நாசி கேம் அப் வித் த நோடின் ஆஃப் ஃபைனல் சொல்யூஷன் விச் வாஸ் எக்ஸ்ட்ரிமினேட் த ஜீவ்ஸ் கம்ப்ளீட்லி. அதாவது இவற்றை தொடர்ந்து வந்து நாசிகள் வந்து யூதர்களை வந்து எக்ஸ்ட்ரீம்லி த ஜீவ்ஸ் கம்ப்ளீட்லி அப்படின்னா யூதர்களை வந்து கம்ப்ளீட்லினா முற்றிலுமாக, எக்ஸ்ட்ரிமேட்டட் அப்படின்னா வந்து என்னென்னா கொன்று குவிப்பதற்காக, ஃபைனல் சொல்யூஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய இது இறுதி தீர்வு என்னும் நோடின்னா கருத்தை வந்து முன்வைத்தனர் அப்படின்னு சொல்கிறாங்க. ரைட். ஸோ அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் பேஜ். ரைட். த வேர்டு ஹாலோகாஸ்ட் இஸ் யூஸ்டு டு டிஸ்கிரைப் த genocide of nearly 6 million Jews by the Germans during World War II. அதாவது இந்த இரண்டாம் உலக போரின் போது வந்து ஜெர்மனியர்களால் வந்து 6 மில்லியன் ஜீவ்ஸ், அதாவது 6 மில்லியன் யூத மக்கள் வந்து ஜெனோசைட்னா இன அழிப்பு, சரிங்களா. அதாவது இரண்டாவது உலக போரின் போது ஜெர்மனியர்களால் வந்து 6 மில்லியன் யூத மக்கள் வந்து கொல்லப்பட்ட ஜெனோசைட் அப்படின்னா இன அழிப்பை விளக்குவதற்காக ஹாலோகாஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய பேரழிவு படுகொலை என்ற சொல் வந்து யூஸ்டுனா பயன்படுத்தப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரியே அதுக்கப்புறம் இனலேஷன்ஸ். நோட் பண்ணிக்கோங்க, Annihilation the Jews was one of the main items on the political agenda of Hitler and the Nazis. அதாவது annihilation அப்படின்னா வந்து என்னன்னா அம்சம். நோட் பண்ணிக்கோங்க, annihilation அப்படின்னா வந்து அம்சங்கள். ரைட். ஸோ அதாவது என்ன அப்படின்னா இந்த ஹிட்லர் மற்றும் அவருடைய கட்சியான நாசிஸ்களுடைய பொலிட்டிக்கல் அஜெண்டா, அதாவது அரசியல் நிகழ்ச்சி நிரலுடைய மெயின் ஐட்டம்ஸ், அதாவது முக்கிய அம்சம் வந்து ஒன்று வந்து யூதர்களை வந்து அழிப்பது தான் அப்படின்னு சொல்கிறாங்க. என்எல்ஐனா அழித்தல். நோட் பண்ணிக்கோங்க, annihilation the Jews அப்படின்னா யூதர்களை அழிப்பது தான் வந்து அவங்களுடைய அரசியல் நிகழ்ச்சி நிரலுடைய முக்கிய அம்சமாக சொல்கிறாங்க. ரைட். அதே மாதிரியே ஹிட்லர் வாஸ் எபிள் டு ப்ளே ஆன் த ஆன்டி ஜீவ்ஸ் ஃபீலிங்ஸ், anti-Semitism
which were common in Germany. ஜெர்மனி, அதாவது என்னென்னா ஜெர்மனியின் சாதாரணமாக சொல்லப்போனால் வந்து ஐரோப்பா முழுவதும் ஏற்கனவே நிலவி வந்த இந்த யூத எதிர்ப்பு உணர்வுகளை வந்து ஹிட்லர் வந்து பயன்படுத்தி கொண்டார் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? இன்ஃபேக்ட் த்ரூ அவுட் யூரோப் அதான் சொல்கிறாங்க. அதாவது என்னென்னா ஜெர்மனியில் வந்து எபிள் டு ப்ளே ஆன்டி ஜூஸ் ஃபீலிங் ஆன்டிசெமிட்டம் இஸ் காமன் இன் ஜெர்மனி. அதாவது என்னென்னா ஜெர்மனியில் வந்து சாதாரணமாக சொல்லப்போனால் வந்து ஐரோப்பா முழுவதும் வந்து ஏற்கனவே வந்து நிலவி வந்த இந்த யூத எதிர்ப்பு ஆன்டிசெமிட்டிசம்னா யூத எதிர்ப்பு உணர்வுகளை வந்து ஹிட்லர் வந்து பயன்படுத்தி கொண்டார் அப்படின்னு சொல்கிறாங்க. ரைட். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் பேஜ். ரைட். ஜூஸ் வேர் ஸ்கேட்டர்டு ஆல் அக்ராஸ் யூரோப். அதாவது என்னென்னா யூதர்கள் வந்து ஐரோப்பா முழுவதும் சிதறை கிடந்தனர். ஸ்கிராட்டர்னா சிதறை கிடந்தனர் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் மெனி ஹேட் பிகம் ப்ராமினன்ட் இன் பிஸ்னஸ். அது மட்டும் இல்லாமல் அவர்கள் வந்து பலர் வந்து வணிகத்துறையிலும் வந்து வணிகத்துறையிலையும் அப்புறம் இன் பர்ஃபார்மிங் ஆர்ட்ஸ் அண்ட் ப்ரொஃபஷ்னல் ஃபீல்டு. ஸோ அவர்களில் வந்து பலர் வந்து வணிகத்துறையிலும் கலைகளிலும் தொழில்துறைகளிலும் வந்து புகழ்பெற்று விளங்கினர் அப்படின்னு சொல்கிறாங்க. தென் அது மட்டும் இல்லாமல் மணி லெண்டிங் வாஸ் எ மேஜர் பிஸ்னஸ் ஆக்டிவிட்டி அமாங் ஜீவ்ஸ். ஸோ அது மட்டும் இல்லாமல் வட்டி தொழில் தான் வந்து யூதர்களிடையே வந்து முக்கிய வணிக நடவடிக்கையாக வந்து இருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி திஸ் ஸ்ட்ரென்த்து த ப்ரீஜஸ்டிஸ் அகெயின்ஸ்ட் தெம். ஸோ இதுதான் வந்து அவர்களுக்கு எதிரான வெறுப்பை வந்து மேலும் வலுவடைய செய்தது அப்படின்னு சொல்கிறாங்க. ஃப்ரீ ஜஸ்டிஸ்னால் எதிர்ப்பு. சரியா? இதுதான் வந்து அவர்களுக்கு எதிரான வெறுப்பை வந்து மேலும் வலுவடைய செய்தது அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரியே ஷேக்ஸ்பியர் ப்ளே த மெர்ச்சன்ட் ஆஃப் வெனிஸ் கிளியர்லி டிஃபெக்ட் த டிஸ்லைக் அண்ட் டிஸ்ட்ரக்ட் ஆஃப் ஜூஸ் அமங் த பீப்புள். அதாவது என்னென்னா ஷேக்ஸ்பியருடைய வெனிஸ் நகர வணிகர் என்னும் நாடகம் வந்து மக்களிடையே வந்து யூதர்களின் மீது இருந்த வெறுப்பையும் அவநம்பிக்கையும் வந்து படம் பிடித்து காட்டியது அப்படின்னு சொல்கிறாங்க. ரைட். ஸோ அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் பேஜ். ரைட். ஓகே. நெக்ஸ்ட்டு யுனிவர்சல் டிக்ளரேஷன் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ். யுனிவர்சல் டிக்ளரேஷன் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ் அதாவது என்னென்னா மனித உரிமை பிரகடனம். ரைட் பண்ணிக்கேன். டிக்ளரேஷன் அப்படின்னா பிரகடனம், மனித உரிமை பிரகடனம் அப்படின்னு சொல்கிறாங்க. ரைட். ஸோ இந்த ஆஃப்டர் மத் ஆஃப் ஹாலோகாஸ்ட் த யுஎன்ஓ இன் இட்ஸ் சார்ட்டர்டு. அதாவது என்னென்னா இந்த இத்தகைய பேரழிவு நடைபெற்ற பின் ஐக்கிய நாடுகள் சபை தன்னுடைய மனித உரிமை சாசனத்தை வந்து வெளியிட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதில் வந்து என்னென்னா பிளட்ஸ்டு டு ப்ரமோட் யூனிவர்சல் ரெஸ்பெக்ட் ஃபார் observance of human rights and fundamental freedom for all without a distinction in the race, sex, language and religion. அதாவது என்னென்னா இந்த ஐக்கிய நாடுகள் சபை வெளியிட்ட அந்த மனித உரிமை சாசனத்தில் வந்து ரேஸ் இனம், செக்ஸ், பால், லாங்குவேஜ் மொழி, தென் ரிலீஜியன் மதம் ஆகிய டிஸ்டிங்ஷன்னா வேறுபாடுகளின்றி ஃபண்டமெண்டல் ஃப்ரீடம் அப்படின்னு சொல்லக்கூடிய அடிப்படை சுதந்திரம், தென் அதுக்கப்புறம் அப்சர்வன்ஸ் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ் மனித உரிமைகளும், தென் யுனிவர்சல் ரெஸ்பெக்ட் ஃபார் அதாவது உலகளாவிய முறையில் வந்து கடைபிடிப்பதை வந்து ஊக்குவிக்க போவதாக வந்து பிளட்ஸ்டுனா உறுதிமொழியை வந்து மேற்கொண்டது அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? ரைட். அதாவது என்னென்னா இந்த இத்தகைய பேரழிவு நடைபெற்ற பின் ஐக்கிய நாடுகள் சபை வந்து தன்னுடைய மனித உரிமை சாசனத்தில் இனம், பால், மொழி, மதம் ஆகிய வேறுபாடுகளின்றி அடிப்படை சுதந்திரமும் அப்புறம் மனித உரிமைகளும் வந்து உலகளாவிய முறையில் வந்து கடைபிடிக்கப்படுவதை வந்து ஊக்குவிக்க போவதாக வந்து உறுதிமொழி வந்து மேற்கொள்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. தென் அதுக்கப்புறம் த யூஎன் எஃபோர்ட் டு ப்ரொடெக்ட் ஹியூமன் ரைட்ஸ் ஆன் த global basis result in the constitution of UN Commission on Human Rights. அதாவது என்னென்னா இந்த உலகளாவிய முறையில் வந்து மனித உரிமைகளை வந்து ப்ரொடெக்ட்னா காப்பதற்காக வந்து ஐக்கிய நாடுகள் சபை வந்து மேற்கொண்ட முயற்சிகளின் விளைவாக வந்து மனித உரிமைகள் ஆணையம் வந்து உருவாக்கப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. ரைட். ஸோ அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் பேஜ்.
ரைட். ஸோ திஸ் லைன் கமிஷன் ஆஃப் ஆன் ஹியூமன் ரைட்ஸ், மனித உரிமைகள் ஆணையம் வந்து ஏற்படுத்தப்பட்டுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. தென் அதே மாதிரி ஏ கமிட்டி கான்ஸ்டியூட்டட் அண்டர் இட்ஸ் அனோஃபிசிஸ் வாஸ் சேர்டு பை எல்னர் ரூஸ்வெல்ட், ஒய்ஃப் ஆஃப் லேட் பிரசிடென்ட் ஃப்ராங்க்லின் ரூஸ்வெல்ட். அதாவது இந்த அமைப்பால் உருவாக்கப்பட்ட ஒரு குழு ஒன்றுக்கு மறைந்த குடியரசுத் தலைவரான ஃப்ராங்க்லின் ரூஸ்வெல்ட்டின் மனைவியார் எலினார் ரூஸ்வெல்ட் வந்து தலைமை வகித்தார் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி த மெம்பர் ஆஃப் த கமிஷன் இன்க்ளூடு சார்லஸ் மாலிக் ஆஃப் லெபனான், பிசி சாங் ஆஃப் நேஷனலிஸ்ட் சைனா, தென் ஜான் ஹம்பி, அதாவது என்ன அப்படின்னா ஒரு பேர் என்னென்னா ஜான் ஹம்பெரி கனடா, தென் ரெனே காசின் ஆஃப் ஃப்ரான்ஸ். ஸோ இவங்கெல்லாம் வந்து இந்த ஐநா சபையோடைய கமிஷனுடைய உறுப்பினராக வந்து இருந்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. தென் அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் பேஜ். ரைட், ஓகே. த யூனிவர்சல் டிக்ளரேஷன் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ் வாஸ் இம்பார்ட்டன்ட் கான்ட்ரிபியூஷன். அதாவது இந்த உலகளாவிய மனித உரிமைகள் அறிவிப்பு வந்து மிகவும் வந்து ஒரு முக்கிய பங்கு வகிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் த யூனிவர்சல் டிக்ளரேஷன் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ் செட் ஃபோர்த் ஃபண்டமெண்டல் ஹியூமன் ரைட்ஸ் இன் 30 ஆர்டிகல்ஸ். அதாவது என்னென்னா இந்த மனித உரிமைகளின் உலகளாவிய பிரகடனம் வந்து 30 கட்டுரைகளில் அடிப்படை மனித உரிமைகளை வந்து முன்வைக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? அதாவது மனித உரிமைகளின் உலகளாவிய பிரகடனம் வந்து 30 கட்டுரைகளில் அடிப்படை உரிமைகள் வந்து என்னென்ன அப்படிங்கிறது வந்து சொல்லுது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் த யூஎன் அடாப்டட் திஸ் ஹிஸ்டோரிக் சார்ட்டர் ஆன் 10 டிசம்பர் 1948. அதாவது இந்த வரலாற்று சாசனத்தை வந்து அதாவது என்னென்னா இந்த 1948 டிசம்பர் 10 வந்து ஐநா சபை வந்து இந்த வரலாற்று சாசனத்தை வந்து அடாப்டர்னா ஏற்றுக்கொண்டது அப்படின்னு சொல்கிறாங்க. தென் அதுக்கப்புறம் திஸ் டே டிசம்பர் 10 இஸ் அப்சர்வ்டு குளோபலி ஆஸ் ஹியூமன் ரைட்ஸ் டே. அதாவது வந்து என்னென்னா இப்பிரகடனத்தை ஏற்றுக்கொண்ட நாளையே வந்து 1948 பிரகடனத்தை வந்து ஏற்றுக்கொண்ட நாளையே வந்து டிசம்பர் 10 வந்து உலகம் முழுவதும் மனித உரிமைகள் தினமாக வந்து கொண்டாடப்படுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. தென் அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் பேஜ். ரைட், ப்ரொவிஷன்ஸ் ஆஃப் சம் 90 நேஷ்னல் கான்ஸ்டியூஷன்ஸ் சின்ஸ் 1948 அக்கார்டிங் டு த ஃப்ராங்க்லின் அண்ட் எல்னர் ரூஸ்வெல்ட் இன்ஸ்டியூட் இன் நியூயார்க் கேன் பி ட்ரேஸ்டு டு திஸ் டிக்ளரேஷன். அதாவது என்னென்னா ட்ரேஸ்டுனா அது பின்பற்றி, அதாவது என்னென்னா இப்பிரகடனத்தை பின்பற்றி வந்து 1948 தொடங்கி சுமார் 90 நாடுகளின் அரசியலமைப்புகளில் மனித உரிமைகள் தொடர்பான ப்ரிவிஷன்ஸ்னா சரத்துகள் வந்து சேர்த்து கொள்ளப்பட்டுள்ளதாக வந்து நியூயார்க்கில் இருக்கக்கூடிய ஃப்ராங்க்லின் எலினா ரூஸ்வெல்ட் நிறுவனம் வந்து கூறுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. தென் அதுக்கப்புறம் பெர்த் ஆஃப் இஸ்ரேல், அதாவது இஸ்ரேல் நாட்டின் பிறப்பு. எ மேஜர் அவுட்கம் ஆஃப் த ஹாலோகாஸ்ட் was the creation of the state of Israel as a homeland for the Jews. அதாவது என்னென்னா மேற்சொல்லப்பட்ட பேரழிவின் முக்கிய விளைவின் மூலியமாக வந்து யூத இன மக்களுக்கென இஸ்ரேல் என்னும் நாடு வந்து உருவாக்கப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் while this historically the original home of the Jews during the Roman times. ஸோ வரலாற்று ரீதியாக வந்து ரோமர் காலத்திலிருந்தே இதுவே வந்து இவர்களின் தாயகமாக வந்து இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ரைட். ஸோ ஓகே, இந்த டாப்பிக்கோட வந்து இந்த யூனிட் வந்து அதாவது இப்போ 2020, 21, 22 வெளியிட்ட வந்து அந்த ரெடியூஸ்டு சிலபஸ், அதாவது குறைக்கப்பட்ட பாடத்திட்டத்தின் அடிப்படையில் வந்து இந்த டாப்பிக்கோட வந்து இந்த லெசன் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ இதுக்குண்டான கொஸ்டின் ஆன்சர்ஸ் வந்து என்ன அப்படிங்கிறத வந்து கரெக்டாக வந்து மார்க் பண்ணிக்கிங்க. ஓகே, இந்த டாப்பிக்கோட டுடே வந்து கிளாஸ் வந்து ஓவர் ஆகுது. ஸோ இதுக்கப்புறமா வந்து நியூ லெசன் வந்து நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகே, தேங்க்யூ டு ஆல்.